நம்ம ஃபாலோ பண்ணுற ட்ரெடிஷன்ஸுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன இதெல்லாம் பழைய பழக்கம்னு சொல்லி உதறி தள்ளுற மாதிரியான விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நான் மயூரி, உங்கள் நியூட்ரிஷனிஸ்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழை இலையில விருந்து சாப்பிட்றது நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை. சூடான சாப்பாடை இலையில போடுறப்ப அதுல இருந்து பாலிஃபினால்ஸ், அதாவது நேச்சுரலான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரிலீஸ் ஆகும். வாழை இலையிலிருந்து ரிலீஸ் ஆகிற பாலிஃபினால்ஸ் நம்ம சாப்பாடுல ஒரு கோட்டிங் மாதிரி ஃபார்ம் ஆகி நம்ம உடம்புக்குள்ள போகும். ஆனா இந்த பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு ஆயிரக்கணக்கில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸுக்காக செலவு பண்றோம். வாழை இலை வெறும் எக்கோ ஃப்ரெண்ட்லி மட்டும் இல்லை, அதுல ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கு. நம்ம விரல்களில் ஆயிரக்கணக்கான நர்வ் எண்டிங்ஸ் இருக்குது. நம்ம விரல்கள் சாப்பாட்டை டச் பண்ண உடனே நம்ம பிரெயின் நம்ம வயிற்றுக்கு சிக்னல் அனுப்பும். நம்ம வயிற்றுக்கு சாப்பாடு வரப்போகுது, அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கான என்சைம்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுன்னு சிக்னல் கொடுக்கும். முதல் வாய் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நம்ம உடம்புல டைஜஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்பூனில் சாப்பிட்றப்போ நம்ம என்ன சாப்பிட போகிறோன்றதே நம்ம உடம்புக்கு தெரியாது. ஆனால் கையில் சாப்பிட்றப்போ நம்ம உடம்பு ரெடியாக இருக்கும் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ரொம்ப முக்கியமாக நம்ம கைகளில் கோடிக்கணக்கான பாக்டீரியாஸ் இருக்கும். நம்ம கையில் சாப்பிட்றப்போ நம்ம கட் ஹெல்த்தை பூஸ்ட் பண்ணுற மைக்ரோப்ஸும் நம்ம சாப்பாடோட சேர்ந்து உள்ளே போகும். மண்பானையில் சமைக்கிறது நம்ம ட்ரெடிஷன் மட்டும் இல்லை, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கட் ஹீலர். களிமண் ஆல்கலைன் பிஹெச்ல இருக்கும். மீன் குழம்பு, சாம்பார், புளிக்குழம்புலலாம் புளி, தக்காளி எல்லாம் சேர்த்து செய்வோம். இதோட பிஹெச் லெவல் அசிடிக்கா இருக்கும், அதாவது அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும். களிமண்ணில் செஞ்ச பாத்திரங்களில் புளிப்பான உணவை சமைக்கும் போது அதில் இருக்கிற ஆசிட் நியூட்ரலைஸ் ஆகி நமக்கு டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். கட் ஹெல்த் எல்லாம் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நாம் அதை ஃபாலோ பண்ணியிருக்கோம். ட்ரெடிஷ்னலான தமிழ் சமையலில் நம்ம எப்போவுமே சின்ன வெங்காயம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இப்போல்லாம் யார் தோல் உரிக்கிறதுன்னு சொல்லி பெரிய வெங்காயத்தை அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஆனால் சின்ன வெங்காயத்தில் தான் quercetin அண்ட் ஆலிசன் காம்பவுண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த காம்பவுண்ட்ஸ் தான் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரியாகவும் ஆன்டிபயோட்டிக்காகவும் ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிசஸ் பின்னாடி இருக்கிற சயின்ஸை பற்றி தெரியாமையே நம்ம அதை ஃபாலோ பண்ணியிருக்கோம். அடுத்த தடவை சாப்பிட்றப்போ நம்ம 3000 வருஷம் பழமையான சயின்டிஃபிக் ரிச்சுவலை ஃபாலோ பண்ணணும்னு பெருமைப்படுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.